மவுண்ட் கைலாஷ்ல ரெக்கார்ட்ஸிப்பட்ட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. ஏன்னா பயங்கரமான பணியில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமா உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த நபர் அந்த ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸே இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. ஆர்மில ஒர்க் பண்ணக்கூடிய யாரோ ஒரு நபர் அந்த இடத்துல சுத்தி பார்க்கலான்னு போறப்பதான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. அப்போதைக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு இந்த நபர் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. -45 டிகிரி டெம்பரேச்சர்ல தான் அந்த ஒரு இடமே இருக்க செஞ்சிருக்கு. இந்த -45 டிகிரி டெம்பரேச்சர்ல உடல்ல இருக்கக்கூடிய ரத்தமே உறைஞ்சு போயிடும். ஆனா இந்த ஒரு நபர் அசால்ட்டா அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு எழுந்திருச்சு வந்திருக்காரு. ஐஸ்லாந்துல சாண்டோரினி கடலுக்கு நடுவுல ரொம்பவே ஜூம் பண்ணப்பட்டு தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கடலுக்கு நடுவுல பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல அதை பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்ததுனால தான் யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இதை ரொம்பவே ஜூம் பண்ணப்பட்டு வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இப்படி வித்தியாசமா தெரிஞ்ச அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மறைஞ்சும் போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நிலநடுக்கத்தினால கடலுக்கு நடுவில் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய இது தெரிஞ்சிருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா கடல்ல நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அலையோட வேகம் அதிகமா இருக்குமே தவிர்த்து இது மாதிரி ஒண்ணு தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல செஞ்சிருக்காங்க. அப்படின்னா வித்தியாசமா தெரியக்கூடியது இது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்டர்நெட் சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலான இந்த ஒரு ஃபுட்டேஜ் ஒரு கணம் நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் சகஜமான முறையில் தான் அந்த ஒரு இடத்துல சைக்கிளில் வந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க என்ன நினைச்சாங்கிறது தெரியல. ஏன்னா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் அதே இடத்துல ரொம்ப நேரமாக நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் இந்த பெண்ணுடைய சைக்கிளை யாரோ ஒருத்தவங்க மேல் நோக்கி அண்ணாந்திரமா இழுக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இது கூடவே இந்த பெண் கிட்ட இருந்து இழுக்கப்பட்ட அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கீழே விழுக செஞ்சிருக்கு. இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு இடத்துல எப்படிதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஆனா கண்ணிமைக்கு நேரத்துல டக்கு டக்குன்னு இந்த ஒரு சம்பவம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க பாக்குற இந்த வீடியோ யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு பின்புறத்துல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பயங்கர பிரைட்டா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா இதுல கிராஸ் ஆகி போயிருக்கு. அதுலயும் இது பாக்குறதுக்கு அப்படியே மனிதனோட உருவத்துல தான் இருந்திருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்துல நீங்க உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேட்ல ஊடுருவி இந்த ஒரு உருவம் நல்லாவே வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் இது எடிட்டிங் கிராபிக்ஸ் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு எக்கச்சக்கமான பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஆனா எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா எடிட் பண்ண முடியாதுங்கிறது அதன் பிறகுதான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. இது கூடவே கேட்ல தன்னிச்சையா இந்த ஒரு உருவம் ஊடுருவி வெளிவந்திருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு கப்பிள்ஸ் யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா இந்தியாவுல டெல்லியில தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸிப்பட்டிருக்கு. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் பாத்தீங்கன்னா சாதாரண நிலைமையில தான் அந்த ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதன் பிறகு மனிதனோட உருவத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வானத்துல பறந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதை உடனே பார்த்தா அந்த கேமராமேன் பாத்தீங்கன்னா இதையும் வீடியோ எடுக்க செஞ்சிருக்காரு. மனிதனோட உருவளவுல இருக்கக்கூடிய அது பாத்தீங்கன்னா வானத்துல ரொம்ப நேரமா பறந்துகிட்டு நின்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதன் பிறகு என்ன நினைச்சிருந்து தெரியல அந்த ஒரு இடத்துல இருந்து போக செஞ்சிருக்கு. இதை எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் பயங்கர ஆச்சரியத்தோட பார்க்க செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த வீடியோல இருக்கக்கூடியது ஒரு ஏலியனா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏலியன் வானத்துல பறக்கிறதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் கண்டிப்பா தேவை. ஆனா எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டும் இல்லாம பறக்கக்கூடிய இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடவுளா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட்லயும் சோஷியல் மீடியாக்களையும் இது மாதிரி வைரல் ஆகக்கூடிய எத்தனையோ காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையோட வாய்ப்பகுதியில பால் வைக்கிறப்ப அந்த பால் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உறிஞ்சப்படுறத நீங்களே பார்க்கலாம்.
ஏன்னா ஒரு ஸ்பூன்ல பாலை எடுத்துக்கிட்டு அந்த பாலை பாத்தீங்கன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிலையோட வாய்ப்பகுதியில் வைக்கிறப்ப அந்த சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாலை குடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் இது ஏமாத்து வேலை, சிலை உருவாக்கப்பட்ட மெட்டீரியல் அப்படி இருக்கலாம், அது பாலை உறிஞ்சக்கூடிய தன்மையா இருந்திருக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு மெட்டீரியலும் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா எந்த ஒரு திரவத்தையும் உறிஞ்சறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுலயும் இந்த சிலைகளோட வாய்ப்பகுதியில் வைக்கிறப்ப மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த பால் உறிஞ்சப்பட்டிருக்கு. ஜனவரி 25, 2025 வருஷம் மங்கோலியா நாட்டில் ரெக்கார்ட்ஸ் பட்டதா சொல்லப்படுற இந்த ஒரு ஃபுட்டேஜ் உருவனை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பட்டப்பகல ரெக்கார்ட்ஸ் பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பூனை ரோட்ல ஏதோ ஒண்ணு பயங்கர ஆச்சரியமா பாக்குறது மட்டும் இல்லாம ஃப்ரீஸ் ஆகி அதே இடத்துல நின்று இருக்கு. இதை உடனே பார்த்தா அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இந்த பூனையை வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு பூனை தான் அந்த ஒரு இடத்துல ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிக்குதுன்னு பார்த்தா அந்த வழியால வந்த இன்னொரு பூனையும் இந்த ஒரு பூனையை பார்த்துட்டு அதன் பிறகு அதே இடத்துல ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகி அதே இடத்துல நின்று இருக்கு. இந்த ஒரு பூனைகளுக்கு அந்த ஒரு இடத்துல என்னதான் நடந்துச்சுங்கிறது தெரியல. ஏன்னா ஆடாம அசையாம ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கர குழப்பத்தோட தான் இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. 2015 வருஷம் இந்தியாவில் புனேல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா புனேல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலுக்கும் வாசல்ல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று திரண்டு நின்று இருக்கிறாங்க. இப்படி இந்த மக்கள் ஒட்டுமொத்த பேரும் என்னத்தை தான் கோயிலுக்குள்ள இப்படி வித்தியாசமா பாக்குறாங்கன்னு உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய சிலை கண்கள்ல பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே கோயிலுக்கும் வெளியில நின்னுக்கிட்டு ஒவ்வொருத்தருமே பயங்கர ஆச்சரியத்தோட தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை யாரோ ஒருத்தங்க ரொம்பவே ஜூம் பண்ணி தான் ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. அந்த கோவில்ல ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருந்திருக்கலாம்னு சொல்லி தான் ஒவ்வொருத்தருமே சொல்லியிருக்காங்க. அது எப்படி எக்ஸாக்டா கண்ணிலிருந்து மட்டும்தான் தண்ணி வருதுங்கிறது எல்லாரையுமே பயங்கரமா குழப்பமடைய செஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குறதுக்கு அப்படியே அம்மன் சிலை அழுகிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஜப்பான் நாட்டுல ஒருத்தவங்களோட வீட்டுல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்துல ஒரு பால் தான் தன்னாலவே நகர்ந்து வருதுன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாய் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களோட உதவி மூலமா நிக்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துல நின்று இருக்கு. இது கூடவே கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தவங்க அந்த நாயோட 2 கால்களை பிடிச்சி தூக்குற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. இதை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுடைய மகள் பாத்தீங்கன்னா இதை எதையுமே கண்டுக்கல. ஆனா அதன் பிறகு இவங்களுடைய மகள் தான் முதன்முறையா பாத்துருக்காங்க. அதன் பிறகு அந்த பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓட செஞ்சிருக்காங்க. இது கூடவே தன்னுடைய பெண் குழந்தைய அதன் பிறகுதான் வந்து தூக்கவே செஞ்சிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் அந்த ஒரு இடத்துல நடந்ததுனால இந்த ஒரு ஃபேமிலி பயங்கரமா பயந்து போனதாகவும் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம குழப்பத்தோட தான் இந்த ஃபுட்டேஜ் பார்த்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒண்ணு கூட ஒரு நாய் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா பர்டிகுலரா பாக்குறப்ப அந்த ஒரு இடத்துல யாருமே ரெக்கார்ட்ஸ் படல. பொதுவா கல்லறைகள்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட சில அமானுஷ்ய காட்சிகளை மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். அதுல மிஞ்சி போனா சில உருவங்களோ இல்லனா ஆவிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த படியில பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய இப்படி ஒண்ணு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுலயே அந்த ஒரு கல்லறை மேலதான் பாத்தீங்கன்னா இது உட்காரவே செஞ்சிருக்கு. தலையில 2 பெரிய கொம்புகள் இருக்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் பட்டது. இது என்னங்கிறது பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது டெமான், அதாவது இது ஒரு சாத்தானுங்கிறத சொல்றாங்க. இது கூடவே இந்த ஒரு சாத்தான இந்த ஒரு இடத்துல வலுக்கட்டாயமா வர வச்சாங்கிறதையும் இது கணிசமா கணிக்கப்பட்டு ரெக்கார்ட்ஸ் பட்ட ஃபுட்டேஜ்ங்கிறத எக்கச்சக்கமான பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. இது கூடவே இந்த சாத்தான் வந்த கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சும் போயிருக்கு. இந்த வீடியோ பேபிஸை பார்த்துக்கக்கூடிய அதே சமயத்தில் பேபி பெட்ல பொருத்தப்பட்ட வாட்சிங் கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அந்த பேபி பெட்ல இருந்த ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தலைகீழ கவிழ்ந்து கீழே விழக்கூடிய காட்சி தான் இது. அதுலயும் இந்த பொம்மைக்கு உயிர் வந்த மாதிரி கை கால்கள்லாம் நல்ல அசைவோட தான் பார்த்தீங்கன்னா இது கீழவே விழுக செஞ்சிருக்கு. இந்த பொம்மையோட கையை நீங்களே கொஞ்சம் உற்று நோக்கி கவனிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா கெட்டியமா பிடிச்சுக்கிட்டு தான் கீழே விழுக செஞ்சிருக்கு.
இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இதே மாதிரியே பொம்மைக்கு உயிர் வந்ததா சொல்லப்படுற எத்தனையோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல இருக்கு. அதுல இந்த ஒரு காட்சி ஒரு முக்கியமான காட்சின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காட்சியும் பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கர ஆச்சரியமா தானே இருக்கு. ஒருவேளை இந்த பொம்மையெல்லாம் ஒரு பேட்டரி மூலமா இயங்கி இருக்கலாங்கிறத சொல்லலாம். ஆனா இதனுடைய அசைவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையோட அசைவு மாதிரி இல்லாம உடல் அசைவு மாதிரி இருந்திருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அம்மனுக்கு தீர்வர்த்தனை காட்டுறப்பதான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ்பட்டிருக்கு. ஏன்னா கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய இந்த அம்மன் சிலையோட முகம் பாத்தீங்கன்னா தீர்வர்த்தனை காட்டுறப்ப எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஒரு சில சமயங்கள்ல பாக்குற மாதிரியும் மற்ற சில சமயங்கள்ல முறைக்கிற மாதிரியும் அதே சமயத்துல சிரிக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அம்மன் முகத்துல திருவர்த்தனை காட்டுறப்ப ஏற்படக்கூடிய நிழல்னால தான் இப்படி ஃபேஸ் சேஞ்ச் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை பத்தி குறிப்பா சொல்லணும்னா அம்மனுடைய முகம் மாறுறதுக்கு காரணமே நிழல் தாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா வெளிச்சத்துக்கு முன்னிலேயே அம்மனுடைய முகம் பார்த்தீங்கன்னா மாறதான் செஞ்சிருக்கு. இந்தோனேஷியா நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடற்கரையோரமா கரை ஒதுங்கப்பட்ட இந்த மெர்மைடு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கனி இறந்த நிலைமையில தான் கரை ஒதுங்கி இருக்குன்னு சொல்லி தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதன் பிறகு இந்த கடற்கனிக்கு பக்கத்துல போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கடற்கனி உயிரோடு இருக்கதே அதன் பிறகு தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. ஆனா அதன் பிறகு யாரோ ஒருத்தவங்க மூலமா தகவல் கிடைச்சி வந்த சயின்டிஸ்ட் அப்புறம் அவங்களுடைய குழுவினர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடற்கனியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. கடைசியில இந்த கடற்கனியை டீப்பா எக்ஸாமின் பண்றதுக்காக லேபுக்கு எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. இன்டர்நெட்ல இப்படி ஒரு வீடியோ இருக்கே தவிர இது எந்த இடத்துல எடுக்கப்பட்டது, இந்த வீடியோல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் யாருங்கிறது யாருக்குமே தெரியல. இது கூடவே இந்த மெர்மைடை எந்த ரிசர்ச் லேபுக்கு எடுத்துட்டு போனாங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா கடற்கனி கரை ஒதுங்கினதா சொல்லப்படுற இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு. ரஷ்ய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அவங்கள தவிர அவங்களுடைய வீட்டில் வேற யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணதாவும், அதே சமயத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தன்னை தாக்க வரத்தாவும் சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சு அவங்க பார்த்தீங்கன்னா தனியாக தான் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது கூடவே மனிதனை தவிர்த்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று அவங்களுடைய வீட்டில் புகுந்ததா நம்பியிருக்காங்க. உடனே தன்னுடைய மொபைலில் கேமராவை ஆன் பண்ணி அந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அவங்கள நெருங்கி வரா மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ எடுக்க செஞ்சிருக்காங்க. இதே மாதிரியே கண்டினியூஸா அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் நடந்ததாகவும் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் செஞ்சு இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹிந்து டெம்பிளாக இருக்கட்டும், அந்த டெம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு இல்லைனா அபிஷேகங்கள் நடக்கிறப்போ ஒரு விஷயத்த நல்லாவே நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா கடவுளை நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல வழிபடுறப்ப அந்த இடத்துக்கு மேல ஒரு பருந்து பறக்கிறத எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதை பத்தி குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னன்னே தெரியாத ஒரு மர்மமான புதிரை தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களை சில பேருக்கு கூட இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குதுங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா தான் இருக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது கேரளால கடவுளுக்கு ஒரு சிறப்பு வழிபாடு நடக்கிறப்ப அந்த இடத்துக்கு மேல ஒரு பருந்து பறக்கிறப்ப தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பருந்து அந்த ஒரு இடத்துல சாதாரணமா பறக்கல, அந்த இடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வட்டம் அடிச்சுக்கிட்டே பறந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த பருந்து எதற்காக இந்த மாதிரி நேரத்துல பாத்தீங்கன்னா வட்டம் அடிச்சு வானத்துல பறக்குதுங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இதை பத்தி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க.
நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஹைதராபாத்ல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வெளியில இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயோட ஃபேஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் அந்த சுவட்டுல யாராவது ஒருத்தங்க வரைஞ்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதையும் பாத்தீங்கன்னா இவங்க வரைஞ்சி வைக்கல, இது உண்மைதானு சொல்லி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. நிலா வெளிச்சத்துல மரத்தோட நிழல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உருவம் தெரியவே செஞ்சிருக்கு. அதுலயும் இதை பாக்குறதுக்கு அப்படியே ஹனுமான் அதாவது ஆஞ்சநேயரோட முகம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுலயும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் வெளியில இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவட்டுல தான் இந்த ஒரு உருவம் தெரிய செஞ்சிருக்கு. இதை பயங்கர ஆச்சரியமா பாக்குறது மட்டும் இல்லாம ஆளாளுக்கு இதை வீடியோ எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மரத்தோட வேர்ல இருந்து ஒரு சிவலிங்கத்தை மீட்டு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்தியாவுல தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிளேஸ்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து மரத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒண்ணு பாத்துருக்காங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா அதை தோன்றப்பதான் இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு சிவலிங்கமே கிடைக்க செஞ்சிருக்கு. அதன் பிறகு ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு அந்த மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை மீட்டெடுத்து அதன் பிறகு அதை வணங்கி இருக்காங்க. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டு மண்ணுல பொதிக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்தை ஒவ்வொருத்தருமே பயங்கர ஆச்சரியத்தோட தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு விதத்திலையும் யாராலையுமே ஒரு சரியான விடை தர முடியாத வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு சாய்பாபா கோயில்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட காட்சிகள் தான் இது. ஏன்னா பாக்குறதுக்கு வயசான தோற்றத்துல வெள்ளை நிற உடையில வரக்கூடிய இந்த நபரை எல்லாருமே சாய்பாபான்னு தான் சொல்றாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது எக்ஸாக்டா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு சாய்பாபா டெம்பிள்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரால தான். இந்த சாய்பாபா கோயிலுக்குள்ள உள்ள வந்த இந்த நபர் பாத்தீங்கன்னா வெளியில போகவே இல்லைங்கிறத தான் நிறைய பேர் சொல்ல செஞ்சிருக்காங்க. ஏன் இந்த நபர் கோயிலுக்குள்ள வந்ததுமே மாயமான முறையில மறைஞ்சு போனதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் மறைக்கப்பட்ட நிலைமையில தான் இருந்துகிட்டு வருது. சாய்பாபான்னு நம்பக்கூடிய இந்த நபரை கடைசியா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2 மனிதர்கள் தான் பார்க்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல சாய்பாபா மாதிரி இருக்கக்கூடிய இந்த நபர் யாருங்கிறத அந்த 2 பேர்கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும்.